வந்து கெவினை வச்சிருக்கிறேன். சூசைட் அட்டம் பண்ணுறது அது இதுண்டு இப்போ தான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சீக்ரெட் என் வாழ்க்கையில் இருக்குன்னா அது இது மட்டும்தான். இதில் வந்து அப்பாவுக்கு வந்து முதல் கட்டில் போட்டிருக்கோம். வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விலாக் வந்து போகிறோம். அன்றைக்கி சித்திரை புத்தாண்டு. ஸோ அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டில் புக்கையெல்லாம் வந்து பொங்கல போன வருஷம் இந்த சித்திரை புத்தாண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கார். நான் காலையிலேயே பிள்ளையார் கோயிலுக்கு எழுந்திரிச்சு போய் அர்ச்சனை செய்துட்டு நான் வந்து அப்பா கிட்டே இந்த டைமெல்லாம் அப்பா கிட்டே இருக்கிறேன். அப்பா கூட திருநூறெல்லாம் வச்சுட்டு நான் வந்து அப்பா கூட கதைச்சிட்ருக்கேன். இந்த விலாக் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் வந்து ஒரு கொஞ்சம் இடம் இருக்குது. ரொம்ப ஃபேவரட்டான இடம். ஆனால் இது வந்து ஹோம் டூர் கிடையாது. எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். இப்போ வந்து எனக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு வந்து போக போகிறேன். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள தான் நான் வந்து கெவினை வச்சிருக்கிறேன். நீ கிட்ட வாடா, நான் தான் கிட்ட வரணுமா என்ன? இதுக்குள்ள தான் வந்து கெவின் வச்சுருக்கேன். ஒரு 1 இயர் என் கூட இருந்தான். லவ்னா லவ், அப்படி ஒரு லவ், ஒரு அன்கண்டிஷ்னல் லவ். யாராலையுமே அந்த மாதிரி ஒரு லவ்வை வந்து கொடுக்கவே முடியாது இந்த மிருகங்களை தவிர, அப்படின்றே சொல்ல முடியும். நான் வந்து என்னை வந்து யாரையுமே பேச விட மாட்டான், அடிக்க விட மாட்டான், எல்லாரையுமே வந்து கடிச்சிடுவான். எங்களோட வீட்டில் தம்பிக்கு கடி விழுந்திருக்கு, அக்காவுக்கு கடி விழுந்திருக்குது, அப்பாவுக்கு கடி விழுந்திருக்குது, அம்மாவுக்கு சொல்லி வச்சுருப்பான். நான் வந்து அழுதுட்டேன்னா அழுதுட்டு போய் நான் சாப்பிடாம படுத்தா அவனுமே வந்து சாப்பிட மாட்டான். வந்து பார்த்திங்கன்னா கண்ணெல்லாம் வந்து நக்கிட்டு என்னை வந்து அழவே விட மாட்டான். அப்படி ஒரு பாசம் அவன். எப்போவுமே கடவுள் வந்து நிறைய லவ் தரும்போது அதை வந்து கூட வச்சுருக்க விட மாட்டாங்க. அந்த மாதிரி தான் வந்து இவனும். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் அப்பா சொன்னாங்க, கெவின் உன்னை விட்டு போயிட்டான்னு. அவன் எப்போவுமே கேர்ள் ஃப்ரெண்ட் பார்க்குறதுக்கு அங்கே போவான். நான் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை வீட்லேயே செட் பண்ணி கொடுத்தேன். அப்படி இருந்துமே வந்து அவன் அந்த பக்கத்து வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரதான் அவருக்கு வேலை. ஸோ அந்த மாதிரி போயிட்டாங்க போல இருக்குது அப்படின்ட்டு நான் நினச்சி பார்த்தா அம்மா வந்து வா அப்படின்ட்டு சொன்னாங்க. நானும் சரின்னுட்டு போய் பார்த்தா அப்படியே நாக்கு ஒரு பக்கம் வந்துருச்சு. நான் வந்து தூக்கிட்டு கொண்டு வந்து கத்தின்ட்டு ரொம்ப கத்தினேன். கத்திட்டு ஒரு பின்னிறம் போல் ஒரு 4 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த டைம் தான் வந்து அடக்கம் பண்ணாங்க. தம்பி தான் வந்து எல்லாம் வெட்டி இதில் விட்டான். ஸோ அந்த டைமில் ஒரு அடக்கம் பண்ணினான். அப்படியே கொஞ்ச நேரம் இது அதில் படுத்து தூங்கிட்டு கனவுல கெவின் வேற பைத்தியக்காரி மாதிரி ஓடி வந்து அந்த மண்ணை எல்லாம் புராண்டி கெவினை எடுக்கிறதுக்கு இப்போ நினச்சா அது ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் அந்த டைமில் ஒரு ரொம்ப கெவினோட நிறைய அட்டாச்மெண்ட் இருந்துச்சு. நான் வந்து கெவின் இல்லாததை என்னால் அக்செப்ட் பண்ண முடியாமல் போனதப்போ நானும் வந்து செத்து போவோம் அப்படின்ட்டு ஒரு டைம் முடிவு பண்ணி அதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் அது ரொம்ப தப்பு அந்த மாதிரி செய்கிறது, சூசைட் அட்டம் பண்ணுறது அது இதுண்டு இப்போ தான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு சீக்ரெட் என் வாழ்க்கையில் இருக்குன்னா அது இது மட்டும்தான். ஆனால் இது வந்து என் கணவருக்கு தெரியும். என் ஃப்ரெண்டாக அப்போ இருப்பாங்க. அவனுக்கு வந்து ரொம்ப நாள் கழித்து நான் இந்த மாதிரி லூசுத்தனமாகலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் அறிவு காணாதபடியாக நான் வந்து செத்து போவேல அப்படி சொல்லுவேன். அந்த அளவுக்கு எனக்கு வந்து கெவின் அவ்வளோ பிடிக்கும். ஸோ நான் வந்து எப்போவுமே காலையில் எழுந்திரிச்சா நான் வந்து இதில் தான் ஒரு கதிரியை போட்டு உட்கார்ந்துருக்கிறது. இப்போ தான் வந்து கெவின் வந்து இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு நான் வந்து நிறைய நாய் 13 நாய்கிட்ட வளர்த்துருக்கேன். இந்த இடத்துல வந்து ஜாக்கி, அங்கால சாமி, இதில் வந்து நான் பெரிய ஒரு இது வச்சுருந்தேன். நான் என்ன ஒரு சமாதி மாதிரி கட்டி வச்சுருந்தேன். என் தம்பி அதையெல்லாம் எடுத்து விட்டான். உனக்கு பைத்தியம் பிடிச்சிரும், நீ இதை விட்டுருன்னு. இந்தியாவில் பார்த்தா நான் வந்து டிட்டோச்சி, அப்புறம் ராக்ஸி, அவங்க எல்லாம் சுற்றி இதுக்குள்ளேயே தான் வச்சுருக்கிறது. இந்த வேப்ப மரம் இருக்குதானே, இந்த வேப்ப மரம் பார்த்தீங்களேன்னு சொன்னால் நான் கெவின் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் கெவின் இதுக்குள்ள எப்படியும் வேரெல்லாம் கெவினை சுற்றி இருக்கும். ஸோ நான் வந்து அதால் இதை கெவின் சொல்லுவேன். இந்த மரம் ஃபுல்லாக அப்படி தான் வந்து வச்சிருக்கிறேன் நான். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இன்னொரு இடம் இப்போது அப்பா இல்லாமல் போன பிறகு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இடத்துக்கு தான் வந்து கூட்டிக் கொண்டு போக போகிறேன். அப்பா கூட அப்பா வந்து இயலாமல் வந்ததுக்கப்புறம் நிறைய இடத்துல வந்து இருப்பார்.
அதில் வந்து இந்த இடமும் வந்து உண்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ராத்திரியில் நானும் அப்பாவும் இதில் தான் தூங்குவோம். அப்போ நிறைய கதை பேசுவாங்க, அப்பாவுக்கு தூக்கம் வராது. அந்த டைமில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அப்பா கூட நான் வந்து இதில் தான் உட்காந்துருப்பேன், படுத்திருப்போம். அப்பா கடிப்பிடிச்சிட்டு நான் அப்படியே படுத்திருப்பேன். ஸோ எனக்கு வந்து இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். சில நேரம் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணால் வந்து இதில் உட்காந்துருப்பேன். இன்னொரு இடம் ஒன்று சொல்லி ஒன்று இருக்குது, அங்கால நான் உங்களுக்கு அங்கால போகும்போது காட்டுறேன். அந்த இடம் ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துல வந்து டாய் என்ன செய்றீங்க 2 பேரும்? அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இடம்தான். இந்த இடத்துல வந்து அப்பாவுக்கு வந்து முதல் கட்டில் போட்டிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களோட அப்பா வந்து ஒரு கட்டில் போட்டுட்டு எப்போவுமே இதில் தான் படுப்பார். பகல் ராத்திரி அதில் கதைப்பார், கூப்பிடுவார் கதைக்கிறதுக்கு. நான் வந்து உட்காந்து கதைப்பேன். ஒரு டைமெல்லாம் இந்த இதில் இருந்து குளிசை போட மாட்டேன், அது பண்ண மாட்டேன்ட்டு சொல்லிட்டு இருந்தார். நான் வந்து பேசிட்டேன். பேசும்போது என்னோட கதைக்கவே இல்லை. கடைசியாக அதுதான் அது ஒரு கதைக்கவே இல்லை. நான் பின்ன கொஞ்சம் போயிட்டு இரவு போல் முட்டையெல்லாம் பொரித்து அப்பாவுக்கு முட்டை பொரியல் 2 வச்சுட்டு அப்படியே புட்டு வச்சுக்கிட்டு தான் ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் பின்ன முட்டையெல்லாம் பொரிச்சிட்டு அப்பா வாப்பா சாப்பிடுவோன்ட்டு சொல்லி சொன்னேன். அப்பா வந்து சொன்னாங்க தனக்கு தேவையில்லை நீ போ அப்படின்ட்டு கோவிச்சுட்டாரு. நான் சொன்னேன் அப்பா பாரு கண்ணூறு பற்றும் 2 முட்டை அப்பம் மாதிரி பொரிச்சு வச்சுருக்கேன், அவங்க எல்லாம் பார்த்தா அதை எடுத்து சாப்பிட்ருவாங்க அப்படி சொல்லி சொன்னேன். அப்புறம் பார்த்தா அப்பா வந்துட்டார். நானும் அப்பாவும் பின்னுக்கு போய் உட்காந்துருந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதே மாதிரி அப்பா வந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 வீக்ஸ் வரும். 2 வீக்ஸ் வரும், 2 வீக்ஸ் இல்லை 3 வீக்ஸ் வரும். அந்த டைமில் வந்து சொன்னவர் அம்மா நான் வந்து போக போகிறேன், கண்ட அம்மா வந்து கனவுல வந்துட்டா கூட்டி கொண்டு போக போகிறேன்னு சொல்லி சொன்னவா, தான் வந்து போக போகிறேன் அம்மா அப்படின்ட்டு சொல்லி சொன்னார். அப்போ நான் வந்து சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ட்டு சொல்ல, இல்லைம்மா தண்ட அம்மா வந்துட்டா கூட்டிகிட்டு போகிறதுக்கு, தான் சொன்னவராம் தண்ட மகளுக்கு கல்யாணம் பண்ணணும், அப்புறம் வந்து தம்பி காவடி 3வது வருஷம் காவடி, ஸோ தான் வந்து இப்போ வரமாட்டேன் நீ போமா நான் பிறகு வாரேன்ட்டு சொல்லி சொன்னேன் நான் அப்படின்ட்டு சொன்னார். நான் பின்ன சொன்னேன் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காதுப்பா அப்படின்ட்டு சொல்ல சொன்னார். 2 கிழமையால் திருப்பி வந்து என்னை வந்து கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு அம்மா சொல்லிட்டு போனாங்களாம் அப்படி என்று சொல்லி சொன்னார். அது ஒரு வாட்டி சொன்னவர். ஆனால் கரெக்டாக எங்களோட அப்பா போகிறதுக்கு ஜூன் 5 போயிட்டாங்க. 4ஆம் தேதி நான் ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டு வரதுக்காக போய் உட்காந்துருக்க இப்படி கையை பிடிச்சிட்டு, எப்போவுமே கடைசி டைம்லலாம் கை பிடிச்சிருப்பார். கையை பிடிச்சிட்டு சொன்னாங்க அம்மா நான் போக போகிறேன், கண்ணெல்லாம் மஞ்சளாக வந்துட்டு வயிறு வீங்கிடுச்சு அப்படின்ட்டு சொன்னார். நான் சொன்னேன் அப்பா நீ போகமாட்டா, நான் வந்து இந்த மஞ்சள் மருந்து ஒன்று ஏற்றி கொடுத்தேன், நான் அதால் கண் வந்து மஞ்சளாக போச்சுது பாருங்க, நாளைக்கு நான் வந்து உங்களை பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு சரி பண்ணி கொண்டு வந்துடுவேன், வீட்டை சளியை எடுத்துட்டோன்னா போதும் அப்படின்ட்டு சொல்லி சொன்னேன். கரெக்டாக 4ஆம் தேதி கொண்டு வந்தோம். 4, 5ஆம் தேதி 3ஆம் தேதி ஹாஸ்பிட்டல்லேருந்து கொண்டு வந்தேன். 4 ஃபுல்லாகவே அப்பாவுக்கு எல்லாம் போயிடுச்சு. 4 ராத்திரி ஏர்லி மார்னிங் நினைக்கிறேன் 5ஆம் தேதிக்கு விடிய இரவு 1:30லேருந்து அப்பாவுக்கு வந்து ஃபுல்லாக எல்லாம் போயிடுச்சு. நான் பேருந்து அப்படியே போயிட்டார் அப்பா. நாங்கள் இருக்கிறோம் இப்போ. அடுத்தது அதால் எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அப்பா இதில் இருந்ததால் மோஸ்ட் நான் வந்து இங்கே தான் இருப்பேன். இங்கே இருந்து கொண்டு இதில் ரொம்ப மனசு சரியில்லைன்னா அப்பா கிட்ட இது உட்காந்து பேசுவேன். இதில் பேசிட்டு என்ன அப்பா இந்த மாதிரிலாம் நடந்துச்சுப்பா அப்படின்ட்டு சொல்லி சொன்னுவேன். அவருமே அப்பாவுக்கு தெரியும், அதெல்லாம் கேட்டுட்ருப்பார். ஸோ இதில் ஒரு கதிரை போட்டுட்டு எப்போவுமே வச்சிருக்கிறது. ஸோ நான் வந்து இந்த இடத்துல இருக்கிறேன். அடுத்து எனக்கு என்னமோ 2 இடம் தான் என்னோட ஃபேவரட் இடம். அதுக்கு வந்து அடுத்து அங்கே கூப்பிட்டு போகிறேன். இப்போ பின்னுக்கு நாங்கள் போகிறதும் இல்லை, ஸோ அந்த இடத்துக்கு போகலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த பின்பக்கம் தான் அப்பா அந்த வாங்கில இருப்பார். நான் வந்து இந்த கட்டில் உட்காந்துருப்பேன். விடிய உட்காந்து அம்மா எலும்புடும். அம்மா 2:30 அந்த மாதிரி எலும்புவாங்க. விடிய அதில் வந்து உட்காந்து கதை பேசிகிட்டே இருப்போம். அப்பாவுக்கும் தூக்கம் வரதில்லை தானே. முந்தி இந்த சைடு ஃபுல்லாகவே எங்களோட பண்ணை இருந்தது.
இப்போ வந்து அந்த பன்னியெல்லாம் இல்லை. இரவில் மட்டும் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ ராத்திரி மட்டும் இல்லை, நாங்கள் பின்னிரம் டீ குடிக்கிறது அது எல்லாமே வந்து அதில் தான் உட்காந்து கதைப்போம். அதே மாதிரி வந்து நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவார். அப்போ வந்து பயங்கர சண்டையாக இருந்தார். ஊரில் சண்டை அது இதுண்டெல்லாம் பயங்கர வரும். சண்டை பிடிச்சிட்டு வந்தால் அப்பப்பா வந்து கேட்பாங்க, உண்மையில அடி விழுந்துச்சா அப்படி தான் கேட்பாங்கன்னு சொல்லி எனக்கு நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தேன். அம்மாவை எப்படி லவ் பண்ண அப்படின்ட்டு சொல்லி. அம்மா அப்பாவுமே காலையில் ஏலியாக எழுந்திருப்பாங்க. அதில் தான் உட்காந்துருந்து கதைப்பினோம். விடிய கதைக்கும்போது எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அப்பா அம்மா கிட்ட மறைச்சதில்லை, அம்மா அப்பா கிட்ட மறைச்சதில்லை. ஸோ 2 பேரும் அந்த மாதிரி தான் மோஸ்ட். அந்த இடம் அவங்க 2 பேருக்கும் ரொம்ப ஃபேவரட். நானும் அப்பாவும் ஒரு கடைசி ஒரு 6 மாதங்கள் வந்து அதிகமாக இருந்ததுன்னா அந்த இடத்துல முன்னுக்கு பார்த்தோம். அப்புறம் வந்து எங்கள் பெட்ரூம் கட்டிலில் வந்து அப்பாண்ட ஹோலில் இருக்கிற அப்பா படுக்கிற கட்டிலில் வந்து தான் வந்து பார்க்குறேன் நாங்கள். ஸோ இந்த இடம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான இடம். அதை விட எங்களோட வீடு ஃபுல்லாகவே எனக்கு பிடிக்கும். இந்த இடத்துக்கு வந்து ஒரு நிம்மதி இருக்கும் லைஃப்பில். அடுத்தது வந்து ஃபைனலாக எனக்கு ஒரு இடம் பிடிக்கும், ஆனால் அது எங்களோட வீட்டுக்குள்ளே. அதெல்லாம் நான் வந்து உங்களை எங்கள் வீட்டுக்குள்ளே தான் கூட்டிக் கொண்டு போக போகிறேன். பயங்கரமாக எனக்கு மட்டும் இல்லை, எந்த நாய்க்குட்டிகளுக்குமே கலைக்குது. அடுத்தது இந்த இடம் தான். அப்பா வந்து இங்கே தான் வந்து படுத்திருப்பார். அப்பா நல்ல வடிவு. இங்கே தான் வந்து படுத்திருப்பார். கடைசியாக ஒரு 1:30 போல் அப்பாவுக்கு ஏழாமல் வர ஆரம்பிச்சிச்சு. கை காலெல்லாம் முளைஞ்சு அந்த மாதிரி எல்லாம் அப்பாவுக்கு ஆரம்பிக்கும்போது நான் வந்து ஒத்தனவெல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ வயிறெல்லாம் சரியான ஹீட் ஆகிடுச்சு அப்பாவுக்கு. அப்போது கடைசியாக அவருக்கு காலெல்லாம் கொஞ்சம் உழைஞ்சு அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது கீழே இறங்கி படுக்கும்போது நானும் அவரோட தான் படுத்திருந்தேன். படுத்திருக்கும்போது காலில் வந்து மடியில் படுத்திருந்தவர். கடைசியாக போகிறதுக்கு ஒரு கொஞ்சம் மணித்தியாலங்களுக்கு முன்னாடி மடியில் படுத்திருந்தாங்க. அதுக்கு பிறகு எல்லாம் பட்டுன்னு முடிஞ்சுது. ஆனால் அது ஏன் எனக்கு அந்த இடம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த கட்டிலில் எங்களோட அப்பா கூட வந்து நிறைய கதைக்கிறது. அப்பாவுக்கு வந்து தூக்கம் வராது. அதால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசி நேரத்தில் விடிய உட்காந்து கதைச்சிருப்போம். ஒரு நாளாக ஏந்திரிச்சு வாரன் இரவு போல் அப்பா வந்து நித்திர கொள்ளையில். அப்போ ஏன்ப்பா நித்திர கொள்ளையில் அப்படின்னு சொல்லி நான் வந்து கேட்கும்போது தூக்கம் வரலம்மான்னு சொன்னார். அப்போ தள்ளி படுங்கப்பா நானும் படுத்துக்கிறேன் சொல்லிவிட்டு அப்பா கூட அப்படியே கட்டிப்பிடிச்சி கொண்டு படுத்தேன். எனக்கு தெரிஞ்சு 14 வயசில் கடைசியாக எல்லோரும் நாங்கள் ஒன்றா படுத்திருக்கிறோம். அப்பா, நான், அம்மா, தம்பி அந்த வெளி ஃபோர்ட்டிக்கோலில் படுத்திருக்கிறோம். அதுக்கு பிறகு நான் வந்து ஒரு அக்காக்களோட தூங்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு பிறகு கடைசியாக நான் வந்து இந்த அப்பாவுக்கு அந்த 6 மாத டைமில் தான் வந்து அப்பா கட்டிப்பிடிச்சி ரொம்ப நேரமாக படுத்து கதைச்சிட்டே இருந்தோம். தூங்கலை, கதைச்சிட்டே இருந்தோம். நிறைய விஷயம் கதைச்சிட்டே இருந்தோம். விடிய ஒரு 5 மணி இந்த டைமில் அம்மா வந்துட்டாங்க. அம்மா வந்து சொன்னால், ஏன் படுக்காமல் இருக்கிற, விடிய போய் படுத்து தூங்கு அப்படி சொன்னாங்க. ஸோ ஒரு கடைசி 6 மாதம் வந்து அப்பா கூட எனக்கு மட்டும்தான் நிறைய கனெக்ட் ஆகும், நிறைய கதைப்பேன். ஏன்னா எல்லோரும் பிஸியாக இருப்பாங்க, நான் மட்டும் வெட்டியாக இருக்கிறது. ஸோ பகல் ராத்திரின்னு சொல்லி ஃபுல்லாக கதைச்சிட்டே இருப்போம். நிறைய விஷயம் நான் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வச்சுப்பேன். இப்போல்லாம் ரொம்ப சேடாகும் போதெல்லாம் நான் அந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்துட்ருப்பேன். இப்போ அது கொஞ்சம் ஓகே. ஆனால் இந்த இடங்கள் எல்லாம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டில் எனக்கு பிடிச்ச இடங்கள் பற்றி தான் நான் வந்து கதைச்சிருக்கேன். உங்களுக்கும் உங்கள் ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய கனெக்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.